Hello friends, welcome back to Keto Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு சிக்கன் ரெசிபி பண்ண போறோம். சிக்கனை எப்படி சிம்பிளா ஸ்டீம்ல வச்சு வீட்ல பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு ஃப்ரெஷ் சிக்கன், முழு சிக்கன் எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மசாலா உள்ளே பிடிச்சு வேகணும். அந்த அளவு இது மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணி விடுங்க. சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஹாஃப் ஸ்பூன் பெப்பர், கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஜீரக பொடி, பெருஞ்சீரக பொடி, சால்ட்டு உங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல சால்ட் எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் தந்தூரி மசாலா ஒரு ஸ்பூன், இதுக்கு கூடால ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். வாட்டர் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த எக்கிலே தான் நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. சிக்கனில் நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து எல்லா இடமும் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா எல்லா இடத்துலையுமே படும்படி அப்ளை பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தேவையான நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இமீடியட்டாக கூட நீங்கள் இப்போ வந்து ஸ்டீமில் வந்து வேக வைக்கலாம். இல்லைன்னா ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு கூட வேக வைக்கலாம். அப்போ அந்த மசாலா பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சஃபிஷியண்டான டைம் கிடைக்கும். இப்போ இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க. இட்லி குக்கரில் அடியில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டும் வைங்க. அப்போ தான் நமக்கு அது நின்று வேகிறதுக்குள்ளே டைம் கிடைக்கும். ஸோ வாட்டர் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து குக்கருக்குள்ளே வைங்க. அவ்வளோதான். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு. சிக்கன் நல்லா வெந்திருக்குது. அந்த சிக்கன்லேருந்து அந்த ஆயிலெலாம் இறங்கி சிக்கன் வந்து ரொம்ப நல்லா அழகாக வெந்திருக்குது. இப்போ எடுத்துடலாம். பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிக்கனை. நம்ம இந்த மாதிரி ஸ்டீமில் வேக வைக்கும்போது நம்மளோட சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும். சேம் டைம் நமக்கும் வெரைட்டியாக வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களோட வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இட்லி குக்கர்லேயே வந்து நம்ம பண்ணிடலாம்.
இந்த டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.